கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இங்கே வசனம் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஏசுபாவை பற்றி சொல்லுது. ஆமென். பாவம்னால என்னன்னு தெரியாது, அவர் நம்மளுக்காக பாவமானாராம். அதாவது பாவமே செய்யாத அவர் நம்மளுக்காக தண்டனைலாம் ஏற்றுக்கொண்டு வலி வேதனை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக மரித்து போனார். ஆமென். நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏன்னா ஏசப்பா நம்ம மேலே வைத்த அன்பு. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லிட்டாரு. அந்த மரணத்தை அவர் செய்துட்டாரு. நம்மளுக்கு தண்டனையிலேருந்து காப்பாற்ற இது எல்லாமே அவர் செய்தார். ஆமென். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்கிறேன், இல்லை வெளில வரணும்னு நினைக்கிறேன், முடியல, இல்லாட்டி ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம். இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், நீ அந்த பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பு, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் செய்துட்ருக்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏசப்பா இறங்கி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க, யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏசப்பா உங்கள் கூடவே இருக்கிறார். உங்களுக்காக யாவையும் செய்வார். புது ஆரம்பத்தை உங்களுக்கு தந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.